நவாஸ் கனி சார், இதுல நீங்க பாருங்களேன், அவங்க ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்தா கன்சிடர் பண்றேங்கிறாங்க. இதற்கு முந்தைய டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்ல தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சது. இப்ப நாளைக்கு வரும்போது இன்னைக்கு 7.16 ல இருந்து 7.16 ல இருந்து கூடிச்சு அப்படின்னா நம்ம ஏன் கண்மூடி எதிர்க்கணும் சார்? முதல்ல மக்கள் தொகை அடிப்படையில் இதை கொண்டு வந்தாங்க. அப்போ முந்தைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த தென் மாநில முதல்வர்கள் எல்லாம் அழைத்து அதனுடைய பாதிப்பை சொல்லி இதற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் ஏற்றி பாராளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது எல்லாரும் எதிர்த்து இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவலாக 50% உயர்த்த மாதிரியான ஒரு மசோதா அப்படி கொண்டு வரும்போது அப்போ இந்த வடிவில் கொண்டு வந்தால் இந்த நம்முடைய நிலைப்பாடு கூடினா என்ன சிக்கல் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கூடிய ஆலோசனை பண்ணுறதுக்காக அனைத்து கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை மாண்பு முதலமைச்சர் கூப்பிட்றாரு. அந்த கூட்டத்தில் எல்லோருக்கும் 50% சொல்லி அவங்க கொண்டு வந்தாலும் இது வேறுபாடு அதிகரிக்கும். நம்மளுடைய ஆமாம், இந்த நமக்கு 40-80 வராது. இப்போ நம்ம யூபி 120,000, நம்மளது 59,000. அப்போ இல்ல, அந்த வேறுபாடு அதிகரிக்கும். யூபி 80 வித்தியாசம் அதிகரிக்கும். அப்போ இன்னைக்கு 60 யூபி 120 வித்தியாசம் 60 இருக்குன்றாங்க. இல்ல சார், அமெரிக்காவில எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை எல்லாம் அதிகப்படுத்தல. இப்போ இன்னைக்கு 816 ஆகிட்டு அமெரிக்கால அதிகப்படுத்துறது இல்ல, ஆனா அது சீல் பண்ணி சில மாகாணங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையுது. அப்படி இல்லாம நமக்கு யூனிஃபார்மா கூட்டு தானே செய்யறாங்க. ஒரே ஒரு விஷயம், இதுல நம்ம ஏன் எம்பிக்கள் எண்ணிக்கையை கூட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா, நிறைய பேர் என்னன்னா நாங்க 30 லட்சம் பேருக்கெல்லாம் ஒரு எம்பியா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும், அடிப்படை தேவைகளை மாவட்டத்திற்குள் செய்து கொடுப்பதற்கு பஞ்சாயத்து அமைப்பு இருக்கு. ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு 1,40,000 பிரதிநிதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், தெருவிளக்கு, ரோடு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தால் 600 பேருக்கு ஒரு பிரதிநிதி, யாரு? கட்சி பிரதிநிதி, கவுன்சிலர், சேர்மன், இவங்க இருக்கிறாங்க. ரைட். இதுக்கு அடுத்த இடத்தில் ஓகே சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு? மாநிலத்திற்குள் அந்தந்த மாவட்டத்திற்கு தேவைகளை கேட்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாவட்டத்துக்கு 6 பேர் 5 பேர் கொடுக்குறாங்க. இப்போ மேலே போகும்போது இந்திய அளவில் வரும்பொழுது நம்ம மாநிலத்திற்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களே தவிர இதுவரைக்கும் அக்காளுக்கும் தெரியும், அண்ணன் வைகை செல்வனுக்கும் தெரியும், சாச்சாவுக்கும் தெரியும். இப்போ ஒருவேளை அக்கா தென் சென்னையில் எம்பி ஆகியிருந்தால், அவர்கள் நெருக்கமான பிரதமராக இருந்தாலும், ஐயா நான் தென் சென்னையிலேருந்து வர்றேன், 30வது வார்டில் 4வது தெருவில் ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்னு அங்கே போய் கேட்க முடியாது. அங்கே என்ன கேட்க முடியும்? தமிழ்நாட்டிற்கான பிரச்சனைகள் வருகிற போது, இப்போ நீட் தேர்வு வேணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு வேண்டாம், நாம எல்லாரும் முடிவெடுப்போம். பாராளுமன்ற உறுப்பினரினுடைய பணி என்பது இந்திய அளவிலான கொள்கைகளை படிப்பதும், அந்த கொள்கைகளில் தமிழ்நாட்டிற்கு எது பாதகமானது என்பதை உணர்வதும், அதை உணர்ந்து கொண்டு பாராளுமன்றத்தில் சண்டையிடுவதும் தான் பாராளுமன்ற உறுப்பினருக்கான கடமையே தவிர இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லுகிறேன், பாப்புலேஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. எத்தனை பேரை வேணா பிரதிநிதித்துவப்படுத்தலாம். ஒரு 10 MP குறைச்சு கொடுப்பாங்க, அதுவும் பிரச்சனை இல்ல. நான் சொல்றது இல்ல, நான் சொல்றது 39 குறைக்கிறதுக்காக சொல்லல, 39ல ரீடைன் பண்ணுங்க. குறைஞ்சாலும் பிரச்சனை இல்ல, உண்மை இல்ல. சரி, இன்னொரு பிரச்சனை இதுல என்ன சிக்கல்னு இன்னும் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லிடுறேன், உங்க மூலமா எனக்கு கிடைச்ச வாய்ப்புனால. இப்போ நீங்க ஒரு 400 MP கொண்டு வர்றீங்க, ரைட்? இந்த செஷன், கரண்ட் செஷன், முதல் செஷன் முழுசா மொத்தம் நடந்த நாட்கள்ல நேத்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னது 37 மணி நேரம் மட்டும்தான் அவை நடந்திருக்கிறது. இல்ல, மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், 37 மணி நேரம் தான் நடந்திருக்கு. இந்த 37 மணி நேரத்துல எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஏறத்தாழ 3.5 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் போனால் 5 மணி நேரம். இந்த 5 மணி நேரத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன பேச முடியும்? இப்படி இருக்கும்போது நீங்க இந்த 500 800 ஆக்குறீங்கல்ல, அந்த 300 பேரை கொண்டு வரீங்கல்ல, ரைட்? நீங்க இந்த 300 பேருக்கும் ஒரு வருஷத்துக்கு 1 கோடினா 600 கோடி மக்கள் பணத்தை கொண்டு வரீங்க உள்ள. இந்த 600 கோடிக்கான ப்ரொடக்டிவிட்டி என்ன? நேரம் கிடையாது. நாங்க இதை ஆத்மார்த்தமா எதிர்ப்பதற்கான காரணம், நீங்க 300 பேரை உள்ள கொண்டு வரது பிரச்சனை இல்லை. இந்த 300 பேரால் இந்தியாவிற்கு, இந்திய கொள்கைக்கு அல்லது இந்திய ஆட்சிக்கு ஒரு நன்மை பயக்குமே ஆனால்
திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்க தயார். இவங்களையா சார் சந்தேகப்பட்டீங்க பிஜேபி கூட்டணின்னு எப்படி முழங்குறாரு? நீங்க சும்மா இருக்கிறீங்க, அவங்கள போய் சந்தேகப்படுறீங்க. சார் இதுல இன்னொரு பிரச்சனையும் பதில் இருக்கு. சொல்லணும். டீலிமிட்டேஷன்ல தொகுதியை மறுவரை பண்றாங்கிற அடிப்படையில் சிறுபான்மையினர் மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில் சிறுபான்மையினர் எங்கெல்லாம் டிசைடிங் இருக்காங்களோ இந்த வாக்கு பாரதிய ஜனதாக்கு வராதுன்னு தெரிஞ்சு இதையெல்லாம் சிதைச்சிருவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 தொகுதி இருக்குன்னா இந்த 10 தொகுதியை 2 தொகுதி ஆக்கிடுவாங்க சிறுபான்மையை டிசைட் பண்ணக்கூடிய டிசைடிங் ஓட்டரா இது மாதிரி நாடு முழுவதும் பிரித்து சிறுபான்மையினருடைய பிரதிநிதித்துவத்தையே இது மூலமாக குறைச்சிருவாங்க. ரெண்டாவது, பெண்களோட இடஒதுக்கீடு எதுக்கு ஒரு பேக்கேஜாக கொண்டு வரணும்? இருக்கிற 543 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே? மேடம் ஒன்று வந்து கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொன்னது ப்ரொடக்டிவிட்டி குறைவாக இருக்குன்னு. ப்ரொடக்டிவிட்டி குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாமே நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் முடக்குவது தான் காரணம். அதனால தான் 36 மணி நேரம். கூட ஒரு குரல் ஒலிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மட்டும்தான் நான் தென்சென்னையில் ஒரு வேளை வெற்றி பண்ணி கூட ஒரு குரல் எனக்கு ஒலிச்சா நல்லது தானே. யூபில கொஞ்சம் கூட ஒலிக்கு மேல பிரச்சனை. ஆமா, ஏற்கனவே அவங்க இல்ல இப்ப இல்லையான்னு கேக்குறேன். இப்ப 80 இல்லையா? இந்த விகிதமே கூடிடுமே. நமக்கு கூடும்ல, நமக்கு கூடும்ல, நமக்கு கூடும்ல, 50 100 ஆக்கும்போது நமக்கு கூடும்ல, நமக்கு கூடும்ல. அப்ப நம்மளோட கூடுறதே நான் 20 வருஷம் கழிச்சு என்ன அதிகமாக்கிறீங்களா? எதிராளிக்கு 2 கண்ணு போனாலும் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு 2 கண்ணு போகணும்னு சொல்ற மாதிரி தான் இது. எல்லாமே இந்திய தேசம் தான். எல்லாரும் குரல் எழுக்க போகிறார்கள். நீங்க உங்களையே தாழ்த்தி மதிப்பிடுகிறீர்கள் என்று சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல ஒரு குரல் வந்ததுன்னா, உங்களோட 2 குரல் வந்ததுன்னா நீங்க பலமா இருப்பீங்களா இல்லையான்றதான் என்னோட கேள்வி. இல்லை, உத்தரப்பிரதேச, உத்தரகாண்ட், பீகார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த 50% சமநிலை ஏற்படாது. நீங்கள் அந்த சமநிலை ஏற்படாது. அப்படி சமநிலை ஏற்படாத போது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு அதிகம். அதை தானே சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே சரியான வாய்ப்பு தரலை, சரியான நேர அவகாசம் கிடைக்கல. அதிகமான கூடுதலாக எண்ணிக்கையில் கொடுக்கும்போது என்ன நீங்கள் பலனை அனுபவிக்க போகிறீங்க? கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இங்க நேர அவகாசம் கிடைக்காது. அதிகமான நேரம் எடுத்துக்கிறாரு. அதனாலதான் உங்களை தாவைக்க கூட தெரியும். இனிமேலாவது நேரம் எடுத்துக்கங்க. பேசுறது மட்டுமே பிரச்சனை இல்ல. கொள்கை முடிவு, அந்த மாவட்டத்துல சுற்றுப்பயணம் எல்லாமே இருக்கு. ஆனா நான் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கேன், அதனால கவுன்சிலர் இதை பாத்துக்குவாரு, எம்எல்ஏ அப்படி பாத்துக்கிறான்னு சொல்றது இல்ல. அதுக்கு ஸ்ட்ரீட் லைட்டை பார்க்கணும்னு சொல்லல. ஆனா இன்னொரு உறுப்பினர் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்யறத ஏன் மறுக்கணும்னு நான் கேட்கிறேன். இன்னொரு இடத்துல மாநிலத்தில் அதிகமாயிடும், அதனால ஏன் மாநிலத்திலையும் அதிகமாக வேண்டான்ற சொல்ல ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க நமக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நான் கேட்கிறேன், என்ன ஒரு 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லைன்னா எங்க அக்கா சொல்றாங்கல்ல, நான் குரல் கொடுக்கும்போது இன்னொருத்தரும் குரல் கொடுத்தா, எங்க அக்காவே அமைதியால உட்காந்துருக்கா, டைம் இல்லையா? அப்ப கூட ஒருத்தன் சும்மா உட்கார்ந்திருக்கிறதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன் நானு. அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நான் தமிழ்நாட்டுல இருந்து அதிகமாக கேள்வி கேக்குறாங்க இல்லையா? சைடு ஆஃப் தி ஆர்குமெண்ட், அக்காவோட கன்ஸ்ட்ரக்டிவ் சைடு எது? எனக்கு வாய்ப்பு இருந்து நான் 3 நிமிஷம் பேசணும். அதே சமயத்துல அக்கா சொல்ற மாதிரி தென்சென்னை 2ல இருந்து ஒருத்தர் வந்து அவரும் 3 நிமிஷம் குரல் கொடுக்கிறார், நியாயமானது. உங்களுக்கு அக்காவே அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது கூட ஒருத்தன் சும்மா உட்கார்றதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கணும். நாடு அந்த அளவுக்கு இல்லங்க. கூட பாராளுமன்ற நாட்கள் நடத்தலாம். இன்னொன்னு எக்ஸாக்ட்லி சொல்யூஷன். நீங்க சொல்ற பிரச்சனைக்கு சொல்யூஷன் எண்ணிக்கை குறைக்கிறது இல்ல, பாராளுமன்றத்தின் நேரத்தை அதிகரிக்கிறது. நீங்க 300 நாள் நடத்துங்க வருஷத்துல, நாங்கெல்லாம் சந்தோஷப்படுறோம். அது ஏன் பாதி சீட் காலியா இருக்கு? இவ்வளவு பேசுறாங்கல்ல, பார்லிமெண்ட்ல நீங்க டிவில பாத்தீங்கன்னா பாதி சீட் காலியா இருக்கு. உள்துறை அமைச்சர் சீட்டே காலியா இருக்கு. உள்துறை அமைச்சர் அவர் முடிவு எடுத்து, உள்துறை அமைச்சர் காலின்ல அவர் உட்கார்ந்து எல்லாம் உட்கார்ந்து அந்த பார்லிமெண்ட்ல வந்தார். இவங்க அவர் அது மாதிரி ஆர்கியூ பண்ணல, அவர் ஆர்கியூ பண்ணல. இவங்க நான் கேக்குறேன், இவங்க ஆர்கியூ பண்றாங்கல்ல, தமிழ்நாட்டுல இருந்து அதிக கேள்விகளும் கேட்கப்படுகிறது இல்லையா? ஆக இவங்க ஆர்கியூ பண்ற அளவுக்கு போய் எல்லாரும் பேசி முடியற மாதிரி இவங்க பேசுறாங்க. பேசாம உட்கார்ந்துருக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு பாருங்க வாய்ப்பு வந்துச்சு, அத கூட வேண்டான்னு காங்கிரஸ் என்ன தானால மனசு எங்க இதெல்லாம் அங்க போய் பேச வேண்டி வருமோ நிறைய கொடுத்திருக்கோம். ஏன் பேசுறதுக்கு நாங்க வந்து இல்ல, உங்களுக்கு பார்லிமெண்ட்ல சீட் வந்துச்சு இல்ல, அதையே விட்டு கொடுத்தீங்க. அங்க போய் நம்ம நிலைப்பாடு எடுக்க வேண்டாம், இங்கே கம்பு சுத்திக்கலாம். அப்படி இல்ல, அது காங்கிரஸ்க்கு கொடுக்கணும்னு ஒரு பெருந்தன்மையான ஒரு அதான் ஏற்கனவே அவங்க கொடுத்திருக்காங்க, ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் இல்லவே இல்லையே. அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்மளும் கொடுத்துருவோமே.